ஏற்கனவே வாங்கின வாக்கை விட கம்மியான வாக்கை நாம் தமிழரை வாங்க வைக்கணுங்கிறது தான் திமுகவினுடைய அப்ஜெக்டிவாக இருக்க முடியும். அதோட அவங்களுக்கு டெபாசிட் வாங்கக்கூடாதுங்கிறதுல ஒரு குறிக்கோளோடு இருக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீமான் வந்து பெரியார் மேலே வைத்த அதீத விமர்சனங்கள், அப்போ அந்த விமர்சனங்கள்லாம் வந்து எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுகவும் திராவிட கழகமும் அது மேலே பெரிய எதிர்ப்பு செயலாற்றினாங்க. 2 பேரும் கடுமையான விமர்சனங்களில் ஒருத்தர் மாற்றி மாற்றி விமர்சித்து அதிகமாக அதை வந்து வசைபாடினார்கள். விமர்சனங்கிறத விட வசைபாடிக்கிட்டாங்க. அந்த இடத்துல வந்து சீமான் எப்பயும் போல் பேசுகிறத விட்டு இவங்க கண்டுக்காமல் கூட போயிருந்துருக்கலாம் அதை. ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு 6-7 ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு, இது ஒன்னதுங்கிற மாதிரி கடந்து போயிருக்கும். ஆனால் அதுக்கு எதிர்வினை ஆற்றுன்னு சொல்லிட்டு இவங்க எதிர்வினை ஆற்றும் போது இன்னும் அவர் வந்து மேலே ஏறி விமர்சனங்கள் அதிகமாக போகும்போது ஏறி பயங்கரமாக அதை வந்து விமர்சனங்கள். இது வந்து ஈரோடு வேறு பை எலெக்ஷன். ஈரோடுங்கிறது பெரியார் பிறந்து வாழ்ந்த மண். அப்போ இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே நீங்கள் பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்கள் ஈரோட்டில் வந்து பை எலெக்ஷன் நடக்குது, அப்போயே நான் பெரியாரை விமர்சிக்கிறேங்கிற அளவுக்கு அவர் விமர்சித்தார்.